ஹாய் காய்ஸ், வணக்கம். தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை பிறந்த நாளைக்கோ குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஃபோட்டோ எடுத்து முகநூலில் போகிறது இல்லத்தரசிகளுடைய மனமார்ந்த நல்ல விஷயம், பாராட்டணும். அது குடும்பத்தோடு அவங்க மகிழ்ச்சியை கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட இந்த ஃபோட்டோவை எடுத்து சில பேர் இந்த முகநூலில் வாட்ஸ்அப் காலில் வாங்க, நான் உங்களுக்கு அப்படி வீடியோ காட்டுறேன், இப்படி வீடியோ காட்டுறேன், எத்தனை இல்லத்தரசிகளுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்துறீங்க தெரியுமா? அந்த பெண்கள் வெளியில் வரும்போது அவங்க சொந்த பந்தங்கள் அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ தலை குனிந்து நிற்கிறாங்க. நான் உங்களை தப்புன்னு சொல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூட்டில் நீங்கள் போகிறீங்க, போங்க. அதனால் அப்படிப்பட்ட பெண்களை, அப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பெண்களை எடுத்து நீங்கள் ஃபோட்டோ போடுங்க, பிரச்சனை கிடையாது. எதுவோ தன்னுடைய குடும்பத்தோட சொந்த பந்தத்தோட ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் வீட்டுக்காரருக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்புகிற அந்த ஃபோட்டோவை போட்டு, நான் ஃப்ரீயாக இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆகலை, இந்த ராசி என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டார், என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க, நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேன், மதுரையில் இருக்கிறேன்னு இப்படி சொல்லி ஏதோ ஒரு நம்பரை போட்டு அந்த நம்பரை பல பேர் ஃபோன் பண்ணி அசிங்கமாக பிளான் பண்ணி எத்தனை பேரோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாற்றுறீங்க காய்ஸ். உங்களை நான் குறை சொல்லலை. இப்படிப்பட்ட தவறான விஷயங்களை செய்து சிலருடைய மனத்தை புண்படுத்தாதீங்க. நல்ல விஷயங்களை செய்யுங்க, எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். உலகத்திலே நம்ம கொடுத்த பெரிய கிஃப்ட்டு இந்த யூடியூப் முகநூல் தான். எவ்வளோ ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருந்துச்சு நம்முடைய முன்னோர்கள் செய்து வச்சது. இதெல்லாம் கொரோனாவில் வெளியே கொண்டு வர வச்சு நீங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு நல்ல அதனுடைய மூலிகை பற்றியும் நல்ல வாழ்க்கை தத்துவங்களை பற்றியும் கொண்டு வைக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல சில பேருக்கு தேவை தான். சில பேர் வீட்டில் பிரச்சனையோடு இருப்பாங்க, மன மகிழ்ச்சிக்காக சில விஷயங்களில் முகநூல் பார்க்குறது வழக்கம். அவங்களுடைய மனசையே வேதனைப்படுத்துகிற மாதிரி, இவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறாங்க, வீட்டுக்கார் வேணும் அப்படின்னு ஒரு நம்பர் போகிறீங்க, அதை எவ்வளோ பேர் ஃபோன் அடிக்கிறாங்க, மெசேஜ் போடுறாங்க, அது யார் நம்பர்னே தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் எங்கேங்க என் நம்பர் போட்டேன்றாங்க. இந்த பொண்ணுங்க ஒன்றாடுறதுங்க, என் ஃபோட்டோ நான் அப்படிலாம் நினச்சி போடவே இல்லை பாஸ், அது என்னுடைய கழுத்து மட்டும்தான், மீதி பாடி லாங்குவேஜ் வேற ஒருத்தருடன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பொண்டாட்டியோ இல்லை உங்கள் பொண்ணுங்களோ உங்களை சார்ந்த உங்கள் ரத்த சம்மந்தப்பட்டவங்க யாருக்காச்சும் இப்படி ஒரு வேதனைப்பட்டிருந்தால் நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்கன்னு யோசிங்க. அதுதான் மற்றவங்களுடைய வேதனையும் இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. நான் பேசுறதுனால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் இப்படி வாழ்ந்த ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என் வீட்டுக்காரர் என்னை வேறு மாதிரி பார்க்குறாரு, எனக்கும் அந்த ஃபோட்டோவுக்கு சம்மந்தமே கிடையாது. என்னோடய கழுத்தை கட் பண்ணி வேறொரு பொண்ணோட ஃபோட்டோவில் அழகாக எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. அவர் பார்க்கும்போதெல்லாம் நான் அவரும் சொல்கிறேன், என்னோடய உடம்பு அப்படி இல்லைங்க, நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறேன். இதனால் என் சொந்த பந்தங்கள்லாம் என்னை வேறு லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. எனக்கு வாட்ஸ்அப் காலில் வாங்க, நைட்டு வாங்க, எங்கள் வீட்டுக்கார் சரியில்லை, இப்படிலாம் என்னை பற்றி போட்டுருக்காங்க. இப்போ பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குதுல்ல, எவ்வளோ ஒரு குடும்பம் கேள்விக்குறியாகுதுல்ல, எவ்வளோ குடும்பம் பாதிக்கப்படுதில்ல. அதில் நம்ம குடும்பம் ஒருத்தர் தான் நமக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். பார்த்து கொஞ்சம் திருந்துங்க காய்ஸ். தப்பான விஷயத்தில், தப்பான ரூட்டில், தப்பான வாழ்க்கையை மாற்றிடாதீங்க. அதனால் நமக்கு மன மகிழ்ச்சி இருக்கலாம், அதனால் வாழ்நாள் முழுதும் அந்த குடும்பத்துக்கு நீங்கள் செய்கிற பெரிய பாவம் தான் இருக்கும். இதுமாதிரி விஷயங்கள் செய்ய மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றி.